மன்சூர் அலிகான் ஒரு வில்லன் நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். முகமது மீரான் என்ற இயற்பெயரோடு இருந்தவருக்கு மன்சூர் அலிகான் என்று பெயர் வைத்ததே கேப்டன் விஜயகாந்த் தான். சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்விலும் கேப்டன் விஜயகாந்தின் தீவிர விசுவாசியாக இருந்த மன்சூர் அலிகான் அவர் இறந்தபோது மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். மன்சூர் அலிகானை எதிர்பாராத வகையில் கேப்டன் விஜயகாந்த் இறந்த அடுத்த நாள் தான் மன்சூர் அலிகான் கதாநாயகனாக நடித்த சரக்கு திரைப்படமும் வெளியானது. ஏற்கனவே சில சொந்த படங்களை எடுத்து பல கோடி ரூபாய் நஷ்டமடைந்திருந்த மன்சூர் அலிகானுக்கு சரக்கு திரைப்படம் இடியாக விழுந்தது. கடந்த வருடம் தியேட்டரில் வெளியான மன்சூர் அலிகானின் சரக்கு திரைப்படம் தற்போது யூடியூப், பேஸ்புக் போன்ற இணையதள பக்கங்களில் வெளியாகி பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. காரணம், சமகால அரசியலையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் ஏன் மது ஒழிப்பையும் தைரியமாக ஒரு காமெடி கலந்த சமூக திரைப்படமாக கொடுத்திருக்கிறார் மன்சூர் அலிகான். இப்படி அனைவராலும் தற்போது கொண்டாடப்படுகின்ற சரக்கு திரைப்படம் அன்று ஓடாமல் போனது மிகப்பெரிய வருத்தம் தான் என்று வேதனையை கொட்டி தீர்த்திருக்கிறார் மன்சூர் அலிகான்.